7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தன்னுடைய தேசத்தை தூக்கலோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் இப்படி. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறதான இந்த பகுதி நாம் பொதுவா இந்த 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது தேவனை குறித்து அதிகமான வாசித்து அந்த அதிகாரத்தை அப்படியே சொல்லுகிறோம். ஆனால் இந்த அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் ஆபிரகாமிலிருந்து மோசே வரைக்கும் யோசுவா வரைக்கும் கிதியோன் வரைக்கும் அப்படியே அவர் கிரியைகள் அவங்க செய்ததான காரியங்கள் எல்லாம் அப்படியே அறிவிக்கப்பட்டு வருகிறது. நாம் வாசித்ததான இந்த வசனத்திலே அதாவது பிதாக்களோட கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனோ, ஆமென். மோசே குறித்து சொல்லும்போது சீனாய் மலையில் இருந்தவன் மட்டுமல்ல, சபைக்குள்ளே இருந்ததான ஒருவர் தான் இந்த மோசே. இந்த காலங்களிலே சபை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபை, சர்ச். சபை என்றால் என்ன? விசுவாசிகள். அதாவது எபிரேய மொழியில நம்ம பார்க்கும்போது காஹேல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் டு கால், கூப்பிடுவதற்காக, அழைப்பதற்காக. ஆமென். ஆனால் கிரேக்க பதத்துல நம்ம பார்க்கும்போது கிரேக்க மொழியில என்ன சொல்லப்படுகிறது என்றால் எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது. எக்லீசியா என்று சொன்னால் called out people, அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். சோ சபை என்றால் என்ன? அழைக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறது தான் சபை. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா நம்ம ரோட்ல போறவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஆராதிப்பது அல்ல கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய சபை என்று சொன்னால் என்ன? அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கூடுவதுதான் அதுதான் சபை. ஹல்லேலூயா. அந்த சபையிலே தான் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த சபை என்று சொல்லி இந்த காலவெளியில ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நான் எங்க போயிட்டு வந்தீங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். ஆமென். சர்ச் என்றால் என்ன? நம்ம எல்லாரும் வேற வேற இடங்களில பாருங்க, காந்தி நகர்ல வந்திருக்கீங்க, முன்னே போறாங்க, பல இடங்களில இருந்து நம்ம வந்திருக்கோம். அடியார்ல இருந்து ஐயா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க, நீங்க புதுசா சிஸ்டர் வந்திருக்காங்க, இந்த ரமேஷ் நகர்ல இருந்து பல இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் ரட்சிக்கிறதான ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னா ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போதுதான் அது சபை. ஹல்லேலூயா. இந்த சபை என்ற அதாவது ஆபிரகாமை அழைக்கும் போது கர்த்தர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் என்ன பேசினார்? உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. சபை என்றால் என்ன? கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நாம ஒரு நாள் அந்த காலத்திலும் அசுத்தத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் வாழ்ந்து
ஹalleluya. எபேசியர் அதே 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆமென். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் மூட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பியது. பாத்தீங்களா? சோ அவருக்குள்ளே நம் மாளிகையாக இசைவாய் கட்டப்பட்டு பரிசுத்த ஆலயமாக பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. சோ கிறிஸ்து நமக்கு the foundation அஸ்திபாரமாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு மூலைகளாக இருக்கிறார். கிறிஸ்து தான் இந்த மாளிகையாக நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து கட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ஆமென். ஹalleluya. அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். ஹalleluya. நம்ம கூடி வருகிற இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். எக்லீசியா இந்த சர்ச் இந்த சபைக்கு கர்த்தர் மூலைகளாய் இருக்கிறார். ஹalleluya. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது வாசிங்க. அதே 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சபைக்கு தலையாய் இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சபைக்கு மற்றவர்களாய் இருக்கிறார். ஆமென். சோ கிறிஸ்து தலையாய் இருக்கிறதுனால இந்த சபைக்கு கர்த்தர் நமக்கு ரட்சகராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை என்றும் வந்து ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. கிறிஸ்து தான் இதுக்கு தலையா இருக்கிறார். இந்த சபையானது ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை அதாவது புல்லுடைய இடத்தில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹalleluya. இப்படி நாம் பல காரியங்களை சொல்ல இதெல்லாம் எங்க நடக்கிறது? சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த சபையானது ஒரு மகிமையான ஒரு சபை. இந்த சபை ஒரு சாதாரண ஒரு சபை கிடையாது. அது மகிமையான சபை. வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் விஷயத்தில் சுவிசேஷத்தின் ஒளியாக அவிசுவாசிகளை அனுப்பிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை உண்டாக்கினார். இந்த சபை மகிமுள்ள சபை என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாம் மகிமையான ஒரு சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம். என்னது அந்த மகிமையான சுவிசேஷம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி அது ஒரு மகிமையான சுவிசேஷம். ஆமென். இந்த மகிமையான சுவிசேஷத்தை நாம் கேட்டு சபைக்கு வந்தபடினால் இந்த சபையில மகிமையான சபையா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Praise God. Hallelujah. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி பாத்தீங்களா? எப்பேற்பட்ட சுவிசேஷம்? மகிமையான சுவிசேஷம். அந்த மகிமையான சுவிசேஷத்தை நாம் கேட்டபடினால்தான் இன்னைக்கு மகிமையுள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மகிமையான தேவ பிரசன்னத்திலே நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் அந்த சுவிசேஷமானது அவ்வளவு மகிமையான ஒரு சுவிசேஷம். உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு சுவிசேஷத்தை the good news சுவிசேஷம் என்றால் good news. அந்த good news அந்த நல்ல செய்தி கேட்டுதான் இன்னைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் காணப்படுகிறோம். ஹalleluya. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் ஒரு மகிமையான உடன்படிக்கை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த அதாவது உடன்படிக்கை நேரம் இல்ல, அதனால சீக்கிரமா நான் கடந்து போகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்னா மகிமையான ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஒரு புது உடன்படிக்கை. அது மகிமையான உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நான் உங்களை வெற்றித்திலே கொண்டு போய் சேர்ப்பேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம்
அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதுதான் கர்த்தர் நம்மோட பேசின உடன்படிக்கை, நம்மோட பண்ணினதான ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபைக்கு வருகிறது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மோட மகிமையான ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் வருவார், அவர் ராஜாவை ராஜனா மீண்டுமாக வருவார். எதற்காக? அவர் பண்ணின உடன்படிக்கைப்படியே நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:11 என்ன வாசிக்கிறோம் சொன்னா, இந்த சுவிசேஷம் என்ற சபையில் எப்படிப்பட்டதுன்னா ஒரு மகிமையான வல்லமை நிறைந்ததான கர்த்தருடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை இந்த சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். ஆமென். அவர் இந்த சபைக்கு மூளைகளா இருக்கிறார். இந்த சபைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தான் நம்ம எல்லாருக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு மகிமையான ஒரு வல்லமை, ஒரு மகிமையான வல்லமை. ஓ சொல்ற கருணையுள்ளவனை உடைக்கிற வல்லமை, சல்லானவைகளை உடைக்கிற வல்லமை, பாவத்தை உணர்த்துகிற அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆறுதல்படுத்துகிற அவருடைய வல்லமை. இந்த வார்த்தை புறப்பட்டு வருவதே சமண்டியான அநேக உள்ளங்களை உடைக்கிறதான இந்த வல்லமை. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. அந்த வல்லமைக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க உணர்ந்தாலும் உணராமல் போனாலும் தேவாமியானவரை ஒருவேளை நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான பலவீனங்கள் இருக்கலாம். என்ன பண்ண ஒரு யோசனையில இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் இங்கே கடந்து வந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உள்ளங்களையும் பார்க்கிறதான நம்மை ஆராய்ந்து பார்க்கிறதான நம்மோடு இடைப்படுகிறதான அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. சோதரன் நம்ம என்ன வாசிக்கிறோம்? விடுதலை, மகிமையான விடுதலை கொடுக்கிறதான வல்லமை. ஹல்லேலூயா. ரோமர் 8:20 வாசிக்கிறோம். ரோமர் 8:20. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர், அதாவது பரிசுத்தவான்கள் கூடுகிற சபையிலே ஒரு வல்லமையான மகிமையான சுயமகிமையை, ஒரு விடுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா பிதாவை கூப்பிடப்படுகிற புத்திர சுகாதார ஆவியை இருக்கிறார். நாம் எல்லாரும் விடுதலோடு கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க, அவரை கனம் பண்ண கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை ஆவியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம கட்டப்பட்டிருந்தோம், ஒரு நாள் விசாரணை கடுமையா இருந்தோம். இன்னைக்கு நம்மை கற்று விடுதலாக்கி இருக்கிறார். குமாரனை விடுதலாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விடுதலாக்கி இருக்கிறார். மெய்யாகவே நாம் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டாக விடுதலை உண்டு. இன்னைக்கு ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். நமக்கு விடுதலை உண்டு. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். விடுதலோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க விடுதலை நாமே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 3:21 நாம் வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்தவான்கள், அதாவது மகிமையின் சரீரத்தை உடையவர்கள், வாசிங்க பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரம். இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் அற்பமான சரீரம். மனிதர்களுக்கு என்ன சொல்றாங்க? மண்ணில் இருந்து மண்ணில் அடக்கம் அற்பமான சரீரம். உதவாத இந்த சரீரம், பலவீனங்களையும் சோர்வுகளை உடையதான இந்த சரீரத்தை கர்த்தர் எப்படியுள்ள சரீரமாக மாற்றுகிறார்? மகிமையுள்ள சரீரமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமையுள்ள சரீரமாக கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய இந்த சபையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற, அதாவது மைசீன சபையில் கர்த்தர் ஆராதிக்கிற எந்த சபையாக எந்த ஒரு எக்லீசியா சபை இருந்தாலும், அழைக்கப்பட்டவர்கள் கூடினாலும், அதை
கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அங்கு உள்ளவர்களை கர்த்தர் மகிமையுள்ள சபையாக மாற்றி அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னுடைய செய்தி இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இப்பேற்பட்டதான மகிமையுள்ள சபை, இப்பேற்பட்டதான ஒரு கனத்துக்குரிய சபை, இப்பேற்பட்டதான ஒரு வல்லமுள்ள சபை, இப்பேற்பட்டதான தேவன் வந்து தங்கி தாவரித்து உலாவுகிறதான இந்த கர்த்தருடைய சபை. ஆமென். வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் அறிவீர்களா என்று சொல்லுகிறார். சோ நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம். சபைக்கும் ஆலயத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆமென். ஆலயம் என்று சொன்னா டெம்பிள், சபை என்று சொன்னா சர்ச். டெம்பிள் என்று சொன்னா அந்த டெம்பிள்குள்ளதான் அந்த தெய்வத்தை வைக்குவாங்க. ஆமென். கோயிலுக்குள்ளதான் அந்த தெய்வத்தை வைக்குவாங்க. ஆமென். சோ நம்ம எல்லாருமே ஒரு ஆலயம் இருக்கிறோம், கோவிலா இருக்கிறோம், டெம்பிளா இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறார். நமக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறார். ஹalleluya. அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே வாசமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே இறங்குகிறது. ஹalleluya. ஹalleluya. ஆனால் சபை என்றால் என்ன? இந்த காலங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கர்த்தர் தேவனை கனம் பண்ணுகிறது தான் சபை. ஹalleluya. இந்த சபை நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் இந்த காலத்தில் இந்த சபை எப்பேற்பட்ட சபை? மகிமையுள்ள சபையாக மாற்றியிருக்கிறார். ஒரு மகிமையான உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார், மகிமையான ஒரு சுயநலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆசீர்வாதத்தை விட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? அழைக்கப்பட்ட சபை, மகிமையுள்ள சபை, பரிசுத்தமாக்கப்பட்ட சபை, தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, தேவன் வந்து உலாவுகிற சபை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும். ஹalleluya. பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும். பூமி என்று சொன்னால் இந்த பூமிதான் பூமியில வாழ்கிறதான தேவனை அறியாத ஜனங்களுக்கு உப்பாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு நாம் உப்பாய் இருக்க வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்கு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் உப்பாய் இருக்க வேண்டும். உப்புடைய குணாதிசயம் என்ன? முதலாவது உப்பினை செய்யும், ருசியை கொடுக்கும். ஹalleluya. உப்பில்லாத பண்டம் உப்பில்லை என்று சொல்லுவார்கள். உப்பில்லை என்று சொன்னால் அந்த பண்டத்தை யாருமே சாப்பிட முடியாது. ஏன்? கொஞ்சம் குறைந்தாலே நம்ம சாப்பிட மாட்டோம். உப்பு குறைக்காது, டேஸ்டே வர மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏன்? அது டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த உப்பு தான். நீங்க எவ்வளவுதான் டேஸ்டான பொருட்களை போட்டாலும் இன்னைக்கு டேஸ்ட் என்று சொல்லி நிறைய பொருட்கள் வந்துச்சு, கெமிக்கல்ஸ் வந்துச்சு. ஆனால் அதை காட்டிலும் நீ உப்பு போட்டால் அந்த டேஸ்டுக்கு கூட ஒரு டேஸ்ட் வரும். ஹalleluya. சகோதர பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல வாழ்கிற நாம், இந்த சபையா இருக்கிற நாம், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உப்பாக நாம் விளங்க வேண்டும். அநேகருக்கு ருசியை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அநேகருக்கு எந்த ருசி? நம்முடைய ருசி இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ருசியை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் ருசியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஹalleluya. அடுத்து நாம் என்ன பார்க்கிறோம்னா, இந்த உப்பானது கெட வைக்காது, எந்த பொருளையும் கெட்டு போகவே விடாது. ஹalleluya. உதாரணம் சொல்லலாம், அந்த உப்பு போடுறதுனாலதான் வருஷக்கணக்கில் அப்படியே விட்டுட்டே இருக்கும். மீன் வாங்குறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? உடனே செய்யல நம்ம இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம். அந்த காலத்துல உப்பு போட்டு வச்சிருக்காங்க, அது கெட்டதே கிடையாது. கருவாடு உப்புல ஊறுறதுனால அது கெடுதே இல்லை. சோ இந்த உப்பானது என்ன செய்யும்? எந்த ஒரு பொருளையும் கெட வைக்காது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கிற குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரையுமே நாம் கெட வைக்க கூடாது, யாரையுமே சோதனைப்படுத்த கூடாது, யாரையுமே நாம்
இருக்கிறோம். மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லியிருக்கிறோம். உனக்கு ஒரு சாரத்தை உனக்கு ஒரு பகுதி உனக்குள்ள தேவ பிரசன்னத்தை கொடுக்கிறார். ஹalleluya. குணமாக்குறதான வல்லமை உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. நீ ஜெபிக்கிற வழியில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நீ ஜெபிக்கிற வழியில் அநேகர் மனம் திரும்புகிறார்கள். ஆண்டவர் உம்மாகிய சாபத்தை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் இன்னும் உணரவே இல்லை. இன்னும் நம்ம உணரவே இல்லை. இன்னும் நாம் அறியாதவர்களைப் போல, இன்னும் நாம் ரட்சிக்கப்படாதவர்களைப் போல துக்கிட்டு வேதனையோடு கூட காணப்படுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை உப்பாக வைத்திருக்கிறேன். நான் உன்னை உப்பாக வைத்திருக்கிறேன். உனக்குள்ளே என்னுடைய சாயம் மட்டுமல்ல, என்னுடைய மகிமை மட்டுமல்ல, எனக்குள்ளே இருக்கிற அதே அதிகாரத்தையும் அதே சாயத்தையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. அந்த சாரம் நம்ம விட்டு போகாதபடிக்கு நாம் அந்த மகிமை பிரசன்னம் நம்ம விட்டு போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதே வல்லமை நம்ம விட்டு போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சாரம் ஏவல் காமிச்சிருக்கிறது. தேவ சமூகத்தில் வர முடியாமல் போய்விட்டது. ஒரு சூழலை சந்தித்தார்கள். ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்டு நாங்கள் தோட்ட விருட்சங்கள் நடுவிலே ஒளிந்து கொண்டோம் என்கிறார்கள். ஏன்? பாவம் செய்தபடினால். என்ன பாவம்? உள்படியாமல் போனபடினால். இங்கே நிறைய நேரத்துல சமுத்திரம் வர முடியாமல் சத்தத்தை கேட்க முடியாமல் தேவ பக்திக்கு நாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். தேவ சத்தத்தை இன்னும் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு உப்பா நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த உப்பாக சாரத்திலே நம்ம இருக்க வேண்டும். சாரம் அந்த உப்பான சாரம் வெளியே உன்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. உன்னை யாரும் கனம் பண்ணவே மாட்டாங்க. உன்னை யாரும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள எண்ணவே மாட்டாங்க. ஏன்னா உனக்குள்ளே சாரம் இல்லை. உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இல்லை. உனக்குள்ளே தேவ பலன் இல்லை. கர்த்தருக்குள்ளே எல்லாவற்றையும் எடுத்து போய் காணப்படுகிறோம். வெளியே கொட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, மனுஷரால் விதிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல. கர்த்தரிடே நமக்கு உரிமையை அவர் நமக்கு சாரம் உள்ளதாக உலகத்துக்கு நம் பூமிக்கு நம் உப்பா இருக்கணும் என்று விரும்புகிறார். இருக்கிற இடங்களிலே அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே, நம்மளுக்கு வழங்குகிற ஜனங்கள் மத்தியிலே சாரம் விரும்புகிறார். 14ஆம் மலையின் மேல் இருக்கிற மரமாக மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அது கீழே வாசிக்கும்போது என்ன இருக்கு? உள்ளத்தை கொடுத்து இல்ல, அதே உலகத்துக்கு வெளிச்சமாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படி என்றால் என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை கர்த்தர் எப்படி செய்றார்? மலையின் மேல் வைத்திருக்கிறார். ஒரு மலையின் மேல் வைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதாவது உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரும்படி செய்திருக்கிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு உன்னதமான இடத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எங்கேயோ பாவத்திலே குழியிலும் விழுந்து கிடந்தோம், சேற்றிலே விழுந்து கிடந்தோம். நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து ரட்சித்து உன்னதமான தேவனுடைய சிங்காசனத்திலே உயரமான இடத்திலே கர்த்தர் நம்மை உட்காரும்படி பண்ணியிருக்கிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னா, இன்னைக்கும் அதே அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு விரும்புகிறது என்ன தெரியுமா? நாம் கர்த்தருக்குள்ளாக வெளிச்சம் உள்ளவர்களா. கர்த்தர் சொல்றார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது என்னைக்கும் மறைக்கவே முடியாது. ஒரு நாளானாலும் அது மறைந்திருக்க மாட்டாது. அப்போ ஒரு உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தால் அநேகருக்கு நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, அநேகரை வெளிச்சத்துக்கு நேரம் நடத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையாக கூடியிருக்கிற நம்மோடு இடைப்படுகிற ஒருவேளை கொஞ்சம் கூட்டமான சின்ன கூட்டமான நீங்கள் ஒவ்வொருவரும் விளக்கா இருந்தால், நீங்கள் ஒவ்வொருவரும் உப்பா இருந்தால், இன்னைக்கு நீங்க அநேகரை கர்த்தருக்குள்ள வழிநடத்த முடியும். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். சபை எப்படி இருக்கணும் நான் சொல்லுகிறேன் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25
5ஆம் வசனத்துல இருந்து. புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்ப நான் வந்து கணவன் மனைவியை பத்தி நான் எதுவுமே இங்க பேசல. நான் சொல்ற காரியம் என்ன சொன்னா, என்ன வசனம்? 21ஆம் வசனம். என்ன வாசித்தோம்? 21ஆம் வசனம் வாசித்தோம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். சபை எப்படி இருக்க வேண்டும்? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சபை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய பயம். சாட்சிக்கு பயப்பட பயம். அதாவது அக்கம் பக்கத்துக்கு என்ன நினைச்சுக்கோங்கிற பயம் இல்ல. நம்ம எக்காலத்திலும் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அந்த பயம், தெய்வ பயத்தோட இருக்கிறது மட்டும் இல்ல, நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிகிறது இல்ல, ஒரு சாரி சொல்றது இல்ல, ஐயோ அப்படிங்களா, ஐயோ சாரி எல்லாம் கூட நம்ம சொல்றதே இல்லைன்னா அந்த ஒரு தாழ்மை நமக்கு வருதே இல்லை. எப்போ வரப்ப நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயமே இல்லைன்னா நாம் வேற யாருடைய இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும்? கர்த்தருடைய சபையே கர்த்தர் சொல்லுகிறார், தெய்வ பயத்தோடு நாம் இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். 25ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூர்ந்து. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சரி, அதுக்கு முன்னால கடைசியில போவாத 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:14. தூங்குதலை நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொன்னது. சபை எப்படி இருக்க வேண்டும்? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்து. அப்படின்னா இன்டைரக்ட் என்ன சொல்றாரு? சபையே, நீ மரித்தவங்களோட கூட சேர்ந்து நீங்க தூங்கியிருக்கிறார்கள். எழுந்து. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி தூக்க மயக்கத்தோடு இருப்ப? எவ்வளவு நாளைக்கு தான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்ப? எவ்வளவு நாளைக்கு தான் நீ அசதியா வாழ்ந்து கொண்டு இருப்ப? கர்த்தருடைய பிள்ளையே, சபையே அப்படின்னு சொல்றாரு. தூங்குகிறவர்களோட கூட தூங்குகிறதை நீ எழுந்து மரித்தோரை விட்டு எழுந்து. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நாட்கள் பொல்லாதவைகளான ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்தி நாட்கள் பொல்லாதவைகளானதால் சபை என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் இது கிருபையின் காலம். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தால் ஒரு உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரவ காலத்திலே நாம் மீண்டு கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய அது மிகவும் சஞ்சலமாய் காணப்படும். இந்த நல்ல நாட்களிலே, அதாவது ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், நீ அதாவது என்ன சொல்ற, நீ காலாட்களோட உனக்கு நடக்க முடியலன்னா குதிரையோட எப்படி போடுவேன் அப்படின்னா, நல்லா இருக்கிற ஜனங்களோட சமாதானமா இருக்கும் பொழுதே உன்னால வாழ்க்கை நடத்த முடியல, கிறிஸ்துக்குள்ள உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியலன்னா குதிரைகளோட பிரச்சனைகளை வருவதே நீ எப்படி உன்னை காத்துக்கொள்வாய்? அதான் இங்க சொல்லுகிறாரு, கால சொல்லாத சபை என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நல்ல நாட்கள், இதுவே ரட்சணை நாள், இதுவே மகிமை நாள், இதுவே கிருபையின் காலம். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தாமல் போனால், இந்த காலத்திலே, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேதத்திலிருந்து வரும். தன்னை யாரை கொண்டாலும் ஆத்துமாக்களை ரட்சிப்பார், யாரை கொண்டாலும் யூதர்களை ரட்சிப்பார். உன்னை கொண்டுதான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. உனக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சிருக்கே, உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே, உனக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சிருக்கே, இதை நீ பயன்படுத்தாமல் போனால் உனக்கு என்ன செய்யும்? ரட்சிப்பு வரும். நீயும் உன் குடும்பமும் இந்த ஆசீர்வாதங்களை இழந்து விடுவாய்னு சொன்னார். எஸ்தருக்கு முர்தேகாய் சொல்லுகிறார். அதே தான் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். இந்த நல்ல காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிட்டால் ஆண்டவரை யாரை ரட்சிக்கணுமோ அவர்களை ரட்சித்துக் கொள்வார் வேறொருத்தர் மூலமா. ஆனா நாமோ, நம்முடைய குடும்பமோ நாம் ஆசீர்வாதம் இல்லாமல் பரிதவிக்கப்படுகிற ஒரு நிலைமையில நாம் காணப்படுவோம். சபை என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 18ஆம் வசனம். சபை என்ன செய்ய வேண்டும்? ஆவிலே நிறைந்திருக்க வேண்டும். சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஆவிலே நிறைந்திருக்க வேண்டும். ஆவிலே நிறைந்திருக்கிற பிள்ளைகள் அசதியா இருக்க மாட்டார்கள், ஆவிலே விழிப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா.
தேடி திரிந்திருக்கிறான். அவன் யாரும் என கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோமா? வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இல்ல 12ஆம் வசனம். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாக வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 18ஆம் வசனம் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதை பொறுத்து மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சபை என்ன செய்ய வேண்டும்? கவனமா இருக்க வேண்டும், விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்னுமாக இப்போ வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல உங்கள் மனைவிகளை அனுப்புங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அனுப்புங்கள். ஆமென். இந்த சபையிலே கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த சபையிலே கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறபடினால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? 26ஆம் வசனம். நாம் அதை திருவசனத்தை கொண்டு முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அதை பரிசுத்தமாக்குகிறதுக்கு முதலானவற்றில் ஒன்றும் இல்லாமல் இந்த சபையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அதாவது தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்திருக்கிறார். ஆனபடியால் அந்த சபை எப்படி இருக்கணும்? காரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் சபையாகிற நம்மிடத்துல விரும்புகிற காரியம் கரைத்திரை முதலான. பாவம் வேற, கரைத்திரை வேற. ஆமென், ஆமென். ஐயோ, என் சாரில கரை ஆயிடுச்சு, சின்னதுதான், ஆனா அதை கூட கர்த்தர் விரும்புகிறதில்லை. கர்த்தர் சொல்றார் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையாட்டுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சபையாக இருக்கிற நமக்காக, எனக்காக, உங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன செய்யணுமா? பரிசுத்தவான்கள், அதாவது நீங்கள், அதாவது என்ன சொல்றேன்னா, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி என்னவா? என்னதான் சம்பவிக்கும்? என்று கூறியிருக்கிற அனைவரும் பாருங்க. வானமும் 33ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் என்ன செய்யக்கூடாது? பெரும் திண்டினாலும், சபை பெரும் திண்டினாலும், கவலைகளினாலும், லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் சபையை குறித்து விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நிலையான நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். எல்லார் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது விழித்திருக்க வேண்டும், எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். சோ விழிப்பு ஜெபம் முன்னாலேயும் வேணும், ஜெபம் பண்ண பிறகும் வேணும். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். சோ கர்த்தருடைய சபைக்கு விழிப்பு ரொம்ப 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 அவசியம். விழிப்புள்ளவர்களா, எதற்காக விழிப்பு?
பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்பதற்கு இது மணவாட்டியின் சபை. இந்த சபையை எடுத்துக்கொள்ள கர்த்தர் வருகிறார். இந்த சபையை கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவங்க இருக்கணும்னா நாம் எப்போது விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான இந்த மகிமையான சபை, இந்த மகிமையான சபையை குறித்து கர்த்தர் எவ்வளவு காரியங்கள் சொல்லியிருக்கிறார். இந்த மகிமையான சபை முதலாவது அது உப்பா இருக்க வேண்டும், அது வெளிச்சமா இருக்க வேண்டும், அது தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும், மருத்துவத்தை கட்டி எழுந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சபை ஆவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த சபை கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த சபை ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அதற்கு பிள்ளைகளை சபையில இந்த சபையை பிரித்து கட்ட விரும்புகிறார். ஏன்னா சபை நடுவில் உலாவுகிற தேவன், சபை நடுவில் உலாவுகிற தேவன், இந்த நம்ம நடுவில் உலாவுகிறதான தேவன் என்பதாக எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக, எப்பொழுதுமே செபிக்கிறவர்களாக, எப்பொழுதுமே கவனம் உள்ளவர்களாக, சாரம் உள்ளவர்களாக, வெளிச்சம் உள்ளவர்களாக ஆண்டு சொல்லுகிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். நம்மை கண்ட மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போலதான் பயணிக்கிறார். அருமையான கருத்து பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சபையாக நாம் ஒவ்வொருவரையும் கண்டு அற்புதமாய் நடத்துகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கலாமா? உன்னதமான தெய்வீக கரத்திலே நாம் அர்ப்பணிக்கலாமா? கடைசியிலே முதலானதில் ஒன்று பின்னமாக மகிமையுள்ள சபையாக கர்த்தர் நிறுத்தினோம் நாம் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த சபைக்கு பிரதிபலனை கொண்டு வர கர்த்தர் வருகிறார். அவர் மத்திய ஆலயத்தில் வரக்கூடிய கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். காலையிலோ மாலையிலோ இரவிலோ நடு இரவிலோ எந்த நேரத்துல நாம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும் நான் விரும்புகிறார். ஹalleluya. அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறார். பத்து கடிகைகளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் ஆசைப்பட்டார்கள், மணவாளனை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார்கள், விருப்பங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்களோ மணவாளன் வரும்போது தூங்கிவிட்டார்கள், அசதியா இருந்து விட்டார்கள். என்னை இல்லாமல் என்னை வாங்க போய்விட்டார்கள். ஜனமே, இன்னைக்கு நம்முடைய நிலைமை சபையே, இன்னைக்கு நாம் தேவ சமூகத்துல வரும்போது கேர்லெஸ்ஸா இருக்கிறோமா? தேவ பிரசன்னத்துல வரும்போது அசதியா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம், ஹalleluya. தூக்கத்துக்கு மற்ற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறவராய் இருக்கிறார். சாலமோன் தேவாலயத்தில் உலாவினை கர்த்தர். ஹalleluya. பரிசுத்தவான்கள் நடுவில் உலாவினை கர்த்தர். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசியா சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் 2 சட்டைகளால் கண்களை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பரிசுத்தவான்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறாரான உன்னதமான தெய்வ பிரசன்னம், உன்னதமான தேவனுடைய மகிமை பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே காணப்படட்டும். உள்ள ஒரு அச்சம் காணப்படட்டும். நீ கேர்லெஸ்ஸா இருந்து விட்டால், நீ அசதியா இருந்தால் ஆண்டவரோடு எப்படி பேசுவார்? ஆண்டவரை எப்படி தொடுவார்? ஆண்டவரை எப்படி ஆறுதல் படுத்துவார்? ஆண்டவரை எப்படி விடுதலையாக்குவார்? கவனமாயிருப்போம். ஹalleluya. பெதஸ்தா கொலை தண்டையில அவன் இருந்த சாக்கு சொன்ன மாதிரி தான் நம்மளே நடந்து மாறினோம். பெதஸ்தா குளத்திலே தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கினது போல சபை நடுவிலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அவர் கடந்து வந்தா விடுதலை, அவர் கடந்து வந்தா விமோசனம், அவர் கடந்து வந்தா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை நாமே நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கலாமா? நேற்று வேண்டும் என்று மாறாத ஜீவனுள்ள பிதாவே, இந்த காலவேளைக்கு நன்றி ராஜா. சமூகத்திலே ஒரு மகிமையுள்ள உடன்படிக்கை மகிமையுள்ள மாளிகை கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வாசிக்கிறபடியே எங்களை நடத்தி வருகிறேன். நன்றி ராஜா, நன்றி. ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவரே, இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள
தியானிக்கும் போதே விதவிதங்கள் மாறட்டும். இந்த வசனங்களை கேட்கும் போதே தேவர்கள் சந்திக்கப்படட்டும். இந்த வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுதே உள்ளங்கள் ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பதாக வழிநடத்தப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை வல்லமைப்படுத்தும். இயேசுவே, பிரார்த்தனை கரத்திலே எல்லாரும் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் தம்மை